இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய அவமானங்களை சந்தித்தது எப்போ அப்படின்னா அதிமுக ஜெயலலிதா ஆட்சியில். அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஆரம்பத்துலேருந்து அப்பாவிகள், நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க, ரொம்ப ஏமாலியாக இருப்பாங்க, எதையும் டக்குன்னு நம்பிடுவாங்க, எதை பார்த்தாலும் பெருசாக பார்க்கக்கூடியவங்க. சரோஜாதேவியை பார்த்தா கூட அப்படின்னு தான் பார்ப்பாங்க. எம்ஜிஆர் பார்த்தா ஆஹா தலைவர் என்ன மாதிரி கத்தி சண்டை போடுறாரு. ஏன்னா அடுத்து எடப்பாடியார் நடிகர் இல்லை. இப்போ கிராமத்தில் போய் இவர் எந்த படத்தையும் நடிக்கலையே, எம்ஜிஆர் படத்தில் நடிக்கலை, ஜெயலலிதா நடித்தாங்கன்னா கூட கதாநாயகியாக நடித்தாங்க, எம்ஜிஆர் இல்லைன்னா அவரை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இவர் எடப்பாடியார் எந்த படத்தில் நடிச்சாங்க, சில பேர் இருக்காங்க இந்த இதில் வந்து நாடோடி மன்னனில் வில்லன் கூட இருப்பார், அதே அவங்க நம்ப தயாராக. உலக சுற்று வாலிபரில் இந்த ஜப்பான் எக்ஸ்போவில் வந்து ஒரு பையன் ஓடி வருவானே, சின்ன பையன், அதுதான் எடப்பாடியார். அப்போ என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா விஜய் அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி ஒரு அதிகாரமாக இப்போ சிஎம்மாக இருந்தால் இப்போ நம்ம ஒரு நடிகர், நம்ம பின்னாடி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கோம், ஆனால் நம்ம போய் ஒரு இடத்துல இந்த மாதிரி நிற்க வச்சிட்டாங்களே குளூரில், அப்போ நம்ம எதுக்கு இவங்கள போய் பார்க்கணும்? இப்படி வந்து நம்ம இவ்வளோ புகழ்பெற்று இருக்கும்போதே நம்மளை கொண்டு போய் ரிசப்ஷனில் உட்கார வச்சிட்டாங்கல்ல. நம்ம ஒரு நாளைக்கு இந்த ஆட்சியை பிடிச்சி எல்லாம் பனையூர் கேட்டு வாசலில் உட்கார வைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதே இது பனையூர் வாசல் தான் இன்னும் நிறையா பேர் போயிட்டுருக்காங்க, சாரையாக போயிட்டுருக்காங்க. ஆனால் யார் வந்தாலும் சரி சார், அங்கே தான். அப்போ அதுதான் தன்னுடைய இப்போ தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பழி தீர்க்கிறதுக்கு ஒரு ஆமாம், இந்த அம்மா செத்துருச்சு, இல்லைன்னா இந்நேரம் சங்கு தான் இருக்குது. இதுதான் நம்ம வருஷக்கணக்காக சொல்லிட்டு இருக்கோம். அதிமுக எப்பயே முடிஞ்சு போச்சு, எடப்பாடியாரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு எலெக்ஷன் முன்னாடி இருந்து பேசிட்டாங்க. யார் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சாங்கன்றது வேறு விஷயம். ஆனால் அதிமுகவோட கதையை ஏற்கனவே அவங்க பிஜேபிக்காரனே முடிச்சு விட்டாங்க. தலையில் கட்டை எடுத்து அடிச்சிங்கன்னா திரும்பி தையல் போட்டு பொழைச்சிருவான். ஆனால் உள்ளே உள்ள பிளட் கிளாட் ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்ச நாள் அவன் செத்து நல்லா தானே இருந்தார். செத்துட்டாருன்னா அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தலையில் அடிபட்டுச்சுல, அந்த பிளட் கிளாட்டில் தான் செத்துட்டாருந்தாங்க. அதனால் அவங்க ஏற்கனவே மண்டையில் போட்டாங்க, நல்லா தானே இருக்கான்னு பார்க்கும்போது டக்குன்னு போயிட்டாங்க. சார் வணக்கம். விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்து அதற்கு பிறகு அரசியல் கட்சி தொடங்கி இன்னைக்கு ஜெயிச்சு, அதுக்கு முன்னாடி மாணவராக இருந்தார்ல, மாணவராக இருந்தார் நடிகரானார், மாண்புமிகு மாணவனாக இருந்தார், மாண்புமிகு முதலமைச்சர் ஆகிட்டார், மாண்புமிகு நடிகராக இருந்தார், இப்போ மாண்புமிகு முதலமைச்சர். பட டைட்டில் மேட்ச் பண்ணுறீங்க அப்படி இல்லை, அவர் மாணவராக இருந்தால் மாண்புமிகு மாணவராக தான் இருந்திருக்காரு. படமும் வந்துச்சு, அது அவர் அப்படி இருந்ததுனால தான் வந்து வந்தார் சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆகும் சொல்லி. அதுக்கு முன்னாடி மாண்புமிகு குழந்தையாக இருந்தார், இப்போ வந்து முதல்வர் ஆகிட்டார். இப்போ இதுக்கப்புறம் ஆனதுக்கு பிறகு தமிழ்நாடுடைய அரசியலுங்கிறது 2 கட்சியாக, அதாவது அவர் சொல்கிறது மீண்டும் மீண்டும் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா. இது தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தலுக்கு பின்னாடியும் சரி, கரெக்டாக மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு. அப்படித்தான் இங்கே தமிழ்நாடு அரசியலும் மாறி இருக்குது. இதுக்கப்புறம் எதிர்காலம் 2 கட்சி தான், ஒன்று திமுகவுக்கும் இன்னொன்று தாவேகாவுக்கும் தான் போட்டி. அதை நோக்கி நகருதா? ஏன் அதிமுகவில் இருக்கவர்கள் எல்லாருமே இப்போ அப்படியே தாவேகா பக்கம் மாறுறாங்கல்ல, இதுக்கு பின்னணியில் வேறு சில விஷயங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்களே, என்ன நடக்குது சார்? அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஆரம்பத்துலேருந்து அப்பாவிகள், நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க, ரொம்ப ஏமாலியாக இருப்பாங்க, எதையும் டக்குன்னு நம்பிடுவாங்க, எதை பார்த்தாலும் பெருசாக பார்க்கக்கூடியவங்க. இப்போ அவ்வளோ அப்படியா அந்த மாதிரி ஒரு சரோஜாதேவியை பார்த்தா கூட அப்படின்னு தான் பார்ப்பாங்க. எம்ஜிஆர் பார்த்தா ஆஹா தலைவர் என்ன மாதிரி கத்தி சண்டை போடுறாரு அப்படின்ற மாதிரி நம்பியாரே சொல்லியிருக்காரு. ஒரு டைம் போய் ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க, எப்படா நீ எங்களை அண்ணன் அடிக்க போகலாம், வெளியே வாடா அப்படின்னு. அதான் அப்படி நம்பிடுவேன். இதுதான் ஆரம்பத்துலேருந்து அவர்கள் அப்படியே நம்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எம்ஜிஆர் பக்தர்களை மாறி அவர்கள் எல்லாமே திரைப்பட ரசிகர்கள் தான், எம்ஜிஆர் வரணுன்ற மாதிரி அப்படியே போயிட்டாங்க. அவர்களுக்கு வயசானால் கூட அந்த பழைய நாலேஜ் அப்படியே இருக்குது, தாக்கம் என்ன அப்படியே இருக்குது. அப்போ அவரோட வாரிசு ஜெனட்டிக்கலாக வந்து ஒரு திரை மோகம் கொண்ட ஒரு ரசிகர்களாக, அரசியல் அப்பாவிகளாக அப்படியே இருக்காங்க. எப்படி ஜெயலலிதா அம்மையார் இருந்தோடனே ஜெயலலிதா அம்மையார் தான் தலைவர், எம்ஜிஆர் மறந்துட்டாங்க. அப்போ அந்த அம்மா இறந்த உடனே அந்த அம்மாவை எங்களால் மறக்க முடியல. ஏன்னா அடுத்து எடப்பாடியார் நடிகர் இல்லை. இப்போ கிராமத்தில் போய் இவர் எந்த படத்தையும் நடிக்கலையே, எம்ஜிஆர் படத்தில் நடிக்கலை, ஜெயலலிதா நடித்தாங்கன்னா கூட கதாநாயகியாக நடித்தாங்க, எம்ஜிஆர் இல்லைன்னா அவரை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இவர் எடப்பாடியார் எந்த படத்தில் நடிச்சாங்க, சில பேர் இருக்காங்க இந்த இதில் வந்து நாடோடி மன்னனில் வில்லன் கூட இருப்பார், அதே அவங்க நம்ப தயாராக இல்லை. இப்படிலாம் இல்லையா, அந்த முகம் வேறு மாதிரி இருக்குது, இது மாதிரி இவர் எந்த படத்தில் நடிக்கல. அப்புறம் சரி நாடோடி இதில் வருவார், எவ்வளோ சுற்று வாலிபரில் இந்த ஜப்பான் எக்ஸ்போவில் வந்து ஒரு பையன் ஓடி வருவானே, சின்ன பையன், அதுதான் எடப்பாடியார் இருக்காங்க. அதையும் நாங்கள் ஏற்க முடியாது, அடையாளம் தரலன்றாங்க. நாகேஷ் பின்னாடி ஒரு பையன் ஓடி வருவான்,
அது இல்லை, இவர் தலைவர் கூட நடிக்கலை, அதனால் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி எடப்பாடியாரை காலி பண்ணி விட்டாங்க. வேறு நடிகர்களும் இல்லை, அந்த ஃபாலோ பண்ணிடல. அப்புறம் கட்சி கசாம்சம் ஆயிடுச்சு. அடுத்து எந்த நடிகருமே இல்லை. விஜயபாஸ்கர் இதில் நடிச்சிருக்காருன்னா அதையும் போய் சொல்லி பார்த்துருக்காங்க ஊரில். எம்ஜிஆர் படத்தில் ஒரு கிளை ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்டு அதுதான் விஜயபாஸ்கர்னு இருக்காங்க. அதையும் நம்பலை. கொஞ்சம் பேர் நம்பியிருக்காங்க, நம்பினா ஓட்டு போட்டு அப்படியே ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கடைசியில் கட்சி எடப்பாடியார் நான் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு அவருக்கு தொப்பிலாம் போட்டிருக்காங்க, செட் ஆகுது. அப்போ கட்சியே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போய் தேஞ்சு வரும்போது எடப்பாடியார் வந்து ஒரு வில்லனாக மாறுறார், நம்பியார் மாதிரி. எம்ஜிஆர் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பியாராக மாறி உள்ளே இருக்கிறவங்களே, கட்சியில் இருக்கிறவங்களே சாட்டை அடிக்கிறார். அப்போ அவங்களால ஜீரணிக்க முடியலன்னு இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய அவமானங்களை சந்தித்தது எப்போ அப்படின்னா அதிமுக ஜெயலலிதா ஆட்சியில். தலைவான் படம் எடுத்து பெரிய ட்ரபுள அந்த இதில் இருக்க விவேக கூப்பிடாங்க, காக்கி நாடா என்னது பாவாடா நாடா ஒன்றுதுன்னு ஒரு காமெடி வரும். ஆமாம், அதில் கூப்பிட்டு வா அப்படின்னோடனே இப்போ ரவுடியை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, கூப்பிட்டா காலை கையை அமுக்குன்றாங்க, போட்டு அப்புறம் அடிப்பார், டமால் அடித்து இப்போ வந்து சோடு தந்துடுவார். ஸோ இந்த மாதிரியான விவேக்கு ஏற்பட்ட அவமானம் மாதிரி தான் ஒருத்தருக்கு ஏற்பட்டுச்சு. அது யாருன்னா புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது. அப்போ என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா விஜய் அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி ஒரு அதிகாரமாக இப்போ சிஎம்மாக இருந்தால், இப்போ நம்ம ஒரு நடிகர், நம்ம பின்னாடி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கோம், ஆனால் நம்ம போய் ஒரு இடத்துல இந்த மாதிரி நிற்க வச்சிட்டாங்களே குளூரில். ரவி பெர்னாடுக்கெலாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அரசியல் அறியாமல் இருந்திருப்பார் பாருங்க சந்திரசேகரன். அவர் யாருக்கோ பிஆர்ஓ கிடச்சி பிஆர்ஓ ரவி பெர்னாடு ஜெயலலிதா வீட்டுக்குள்ளே போகணுன்னாலே பிரச்சனை. அப்படிலாம் பார்த்துட முடியாது. ரவி பெர்னாடுலாம் கணக்கில் எடுக்க முடியாது, பார்த்தா பேசுவாங்க, அது வேறு. ரவி பெர்னாடே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காப்புல, ஏன்னா நான் டெல்லியில் இருந்தேன், எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தத்தில் நீங்கள் கேட்டாங்கன்னு தெரில. எனக்கு அடித்து நான் ஃபோன் பண்ணி ஜெயலலிதா ஃபோன் பண்ணி அம்மா வந்து வெயிட் பண்ணுறாங்கம்மா உள்ள அப்படிங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? ரவி பெர்னாடோட வாழ்க்கையே முடிஞ்சிடும், அன்றைக்கோட சீன் முடிச்சிடுவாங்க, டெல்லியை விட்டு வரவே முடியாது. இப்படிலாம் கூதரத்தனமாக போய் எல்லாம் பண்ணும்போது அப்போ தான் விஜய் மனசில் இந்த அம்மாவை அழிச்சே ஆகணும், அழிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம வரணும் அப்படின்றதான் இப்போ உருவாகி இந்த கட்சி வந்திருக்கு. அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் என்ன நினச்சிருக்கா அப்படின்னா, இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த அதிமுக ஆட்சி வரும்போது திருப்பி ஒரு படத்தை முடக்கிறாங்க. யாருன்னா என்ன ராஜு, இவர் கடம்பூர் ராஜு மினிஸ்டர் இருந்தார். அப்போ அவர் அமைச்சராக இருக்கும்போது ஏதோ போய் ஏ சர்டிஃபிகேட் பி சர்டிஃபிகேட் எதுவும் கேட்டுக்கு போயிருக்காங்க. ஆமாம், அவர் பஞ்சாயத்து வரும்போது போய் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்தார். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு யார் கடம்பூர் ராஜை பார்க்குறதுக்கு மினிஸ்டரை. விஜய் வந்து இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ ரசிகர்களை கொண்ட விஜயை உட்கார வச்சுருக்காங்க. எடப்பாடியார் ரொம்ப லேட்டாக தான் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவர் வேலுமணி தான் மரியாதை கொடுத்து காரில் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த மரியாதை தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. வேலுமணி வரைக்கும் விட்டு வச்சுருக்க காரணம் தான். அப்போ என்னென்னா கடம்பூர் ராஜ் வீட்டுக்கு வந்திருக்காங்க விஜய். யார் கடம்பூர் ராஜ்னா என்னன்னு அவங்க அப்பா பேரா, அது ஊர் பேருன்ருக்காங்க. சரி அப்படின்னு எல்லாம் வன்மம் வச்சு ஜெயலலிதாவை அதுவும் அடியோட பிடிங்கி பொண்ணு நினச்சிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா மேலே இறந்துட்டாங்க. அடுத்து அதிமுக வந்து அவங்ககிட்ட போய் திருப்பி நிற்க வேண்டியிருக்கு. அப்போ இது தோசை மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஆட்சியிலையும் போய் எவன்டா கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்மளே இந்த இதை வாங்கிட்டோம்னா, இந்த பவர் இருக்கும் தானே நாட்டு விற்கிறேங்க, அந்த பவருக்கே நான் வந்து நாட்டி கடை குடிச்சு பழகிடுறீங்க. கடை அடைச்சிடான் டாஸ்மாக் கடை 11 மணிக்கு. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளே ஒரு பார் ஆரம்பிச்சிட்டா நினச்ச படம் குடிக்கலாண்ணா, புரியுதா? அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பிடிச்சி ஆரம்பிக்கும் போது அந்த டாஸ்மாகில் வேலை பார்த்தவங்கள முட்டை பொரியல் போட்டவன், ஆஃப் பாயில் போடுறவன், இந்த இது ரவுண்டு இது விற்பாங்க சக்கரம் வீல் சிப்ஸை போட்டவன் எல்லாத்தையும் சேர்த்துட்டான் தன்னோட கட்சியில். இவன் அன்னைக்கு ஒரு பையன் வந்து கேட்டேன், சார் சார் 11 மணி கடை அடைச்ச நேரத்தில் வந்துட்டு குவார்ட்ரு வேணும் ஆஃப் வேணும். இன்னும் பையன் சொல்லியிருப்பான், இவனை தாண்டா முதல்ல அழிக்கணும். இப்போ அவனையும் வேலைக்கு சேர்த்தான். அப்படின்ற கதையில் இப்போ என்ன பண்ண எல்லாரையும் அடித்து வளைச்சி. ஆனால் எல்லோரும் போயிட்டு அப்போ கூட தான் அதுதான் அந்த உணர்வு விஜய் அவர்களுக்குள்ளே இருக்கா சார். நீங்கள் முதல்வர் ஆகிட்டாரு,
யாரையுமே அவர் பார்க்கவே இல்லையா அன்னைக்கு? அவரே பார்க்குறாரு. இவங்கெல்லாம் ஆள் அட்ரஸ். இப்போ விஜய்ன்னு சொன்னால் ஆந்திரா வரைக்கும் கடம்பூர் ராஜனா இருக்கா தெரியுமா? இப்போ நீங்கள் பீச் சைடு போய் சொல்லிட்டு பாருங்க, கடம்பூர் ராஜ். தமிழ்நாடுக்குள்ள பாலிடிக்ஸ் தர்றவங்க விஜயை காட்டுங்க, கடம்பூர் ராஜ். இவர் பேர் என்னன்னு மட்டும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அரசியலை விட்டே போயிடலாம். கடம்பூர் ராஜ் ஃபோட்டோவை கொண்டு போய் காமிங்க ஒருத்தன்ட்ட, விஜய் ஃபோட்டோவை காமிங்க. எங்கே வேணால் தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கல 100க்கு 99 பேருக்கு கடம்பூர் ராஜ்னா யாருன்னு தெரியாது, பேர் தெரியாது, ஆளை தெரியாது, என்னமோ தெரியாது. அப்போ நம்ம எதுக்கு இவங்கள போய் பார்க்கணும்? இப்படி வந்து நம்ம இவ்வளோ புகழ்பெற்று இருக்கும்போதே நம்மளை கொண்டு போய் ரிசப்ஷனில் உட்கார வச்சிட்டாங்கல்ல. நம்ம ஒரு நாளைக்கு இந்த ஆட்சியை பிடிச்சி எல்லாம் பனையூர் கேட்டு வாசலில் உட்கார வைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதே இது பனையூர் வாசலில் தான் உட்காந்துருக்காங்க. இன்னும் நிறையா பேர் போயிட்டுருக்காங்க, சாரையாக போயிட்டுருக்காங்க. ஆனால் யார் வந்தாலும் சரி சார், அங்கே தான். அப்போ அதுதான் தன்னோட இப்போ தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பழி தீர்க்கிறதுக்கு ஒரு. ஆமாம், அந்த அம்மா செத்துருச்சு. இல்லைன்னா இந்நேரம் சங்கு தான் அதுக்கு. ஏதோ இறைவன் வந்து இந்த கன்றாவெல்லாம் பார்க்க எதையோ நினச்சி அதை அந்த அம்மா ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி அந்த அம்மா இருந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்குன்னு நினச்சிப்பாங்க. இப்போ நிலமை வந்திருக்காது, அழிச்சிருக்கும் அந்த அம்மா ஏற்கனவே. இதனால் அது ஒரு பெரிய வாரம் மாறிடும். ஸோ நின்று அடித்து பிடிச்சி வந்தோடனே சரி அந்த அம்மா நம்மகிட்ட தப்பிச்சிருச்சு, மீதி இல்லை 99 பேர் தப்பிக்கக்கூடாதுன்னா எல்லாத்தையும் அடித்து எல்லாம் வந்து அதே அடிமைகள். அதே என்ன இந்த காரில் ஜெயலலிதா இல்லை விஜய், அதே குனிஞ்சு கும்பிட்றதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க. மினிஸ்டர் ஆனால் மினிஸ்டர் மட்டும் கொடுங்க, இப்படியே குனிஞ்சு டயர் நக்கிறதுக்கு எல்லாம் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் போயிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. டெய்லி ஒருத்தர் ராஜினாமா கடிதம், எதிர்ப்பு கடிதம்ங்கிறது கிளம்பிக்கிட்டே இருக்குது சார். இப்போ ஆனால் இப்போ விஜய் அவர்கள் தான் படி வாங்கணும்னு நினச்சது தன் படத்தில் பெரிய பியூட்டி என்னென்னா குனிஞ்சே ஹெலிகாப்டர்லாம் கும்பிட்ட ஓபிஎஸ் கூட ஒரு நாள் திருந்திட்டார், இந்த மானங்கட்ட பொழப்பு நமக்கு தேவையா அப்படின்னு. ஆனால் அதை விட கொஞ்சம் இதாக இருந்தவங்கெல்லாம் போய் இப்போ ஏன்னா மினிஸ்டர் போஸ்டிங் அப்படிங்கும்போது இப்போ விஜயபாஸ்கர் 2 பேருமே மினிஸ்டர் கேட்குறாங்க, இவரும் கேட்குறாரு. விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் 2 பேருமே எல்லாமே கேட்குறாங்க. நாங்கள் திருப்பி ஜெயிச்சு வந்துடுறோம், உங்கள் கட்சியே வந்துடும். இப்போ இணைகிறாங்க சார். மேபி நாளைக்கு நம்ம வீடியோ பேசுகிறதுக்கு அடுத்த நாள் இணைஞ்சிட்டா அந்த ஏடிஎம் கேட்காரங்க மட்டும் ஜெயிச்சிட்டாயின்னு வச்சுங்க, அவங்கெல்லாம் மினிஸ்டர் தான் கேட்டுட்ருக்காங்க. எவ்வளோ பேமெண்ட் வேணுன்றது பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிகாரிகள் அடித்து சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அனாமத்தான் உனக்கு இல்லை எனக்கு இல்லைன்ற மாதிரி கிடைக்கிறத சுட்டிகிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் ராஜ்யம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து அமைச்சர்கள் ராஜ்யமாக மீண்டும் மாற்றுறதுக்கு தான் இவங்க எல்லாம் போகிறாங்க. இப்போ போகிறாங்க, ஓகே சார். ஆனால் அதிமுக கட்சியை வந்து விஜய் அவர்கள் தன் பர்சனலாக பாதிப்புக்குள்ளாக இருக்கிறதுனால அவருக்கு மேலே அந்த ஆள் யாருன்னு தெரியும்ல, யார் அவமானப்படுத்தணும், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு. இப்போ எல்லாரையும் பழி வாங்குறதுனால யாரையுமே பார்க்க மாட்டாரு, அங்கேயே வைக்கிறாரு. அப்படி தான் போய் சார் அவர் பார்க்கணும். என்ன அவசியம் இருக்குது? ஆட்சியில் முதலமைச்சராக இருக்க ஒருத்தர் இவங்கெல்லாம் எதை நம்பி போகிறாங்க? இவங்க தான் பிழைக்கலான்னு தானே போகிறாங்க. இப்படி இவங்களுக்கு தான் விஜய் அவர்கள் முக்கியத்துவமே தேவையில்லை. இவங்களோட தயவே இல்லாமல் தானே ஆட்சியை அமைச்சிட்டாங்கல்ல. அப்புறம் இவங்களே எதுக்கு வந்து பார்க்கணும்? அந்த கால டயர் நக்கட்டும், அவ்வளோதான். ஏன்னா அந்த டயர் நக்கு போ. இதான் காலம் வந்து காலச்சக்கரம் மட்டும் இல்லை, விதி தான். ஒருத்தன் வந்து அடிமை பொழைப்பு தான் இப்போ பிழைக்கணும் அப்படின்ட்டு இருந்தால் அது அவர்கள் தலைவிதியை யாருமே மாற்ற முடியாது. அன்றைக்கி அவங்க வந்து நிற்க வச்சாங்க, இன்றைக்கி அவங்க எல்லாரையும் பனையூர் கேட்லேயே நிற்க வச்சுக்கிறாங்க போது தான் அந்த டைம் லைன் சுற்றி வருது சார். இப்போ இந்த ஏடிஎம்கேக்கு வருவோம் சார். ஒருத்தராக கிளம்புறாங்க, எல்லாருமே எடப்பாடிக்கு எதிராக கோஷம் போடுறாங்க. எடப்பாடி 4 பேர் தான் இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்க யாருமே இல்லையே. 4 பேர் போதுமேங்க. 4 பேர் வச்சு என்ன சார் இதுண்ணா? 4 பேர் மனுஷனுக்கு நல்லது. 4 கடைசியில் அந்த 4 பேர் தான் உங்களுக்கு தேவை. 4 பேர் கீழே குறைஞ்சா தான் நீங்கள் இது பண்ணணும். இல்லை, மிக முக்கியமாக இப்போ கொங்கு மண்டலத்தில் மிக முக்கிய நபராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி இப்போ ஆல்மோஸ்ட் ராஜினாமா பண்ண போகிறாருங்கிற செய்தி வருது. அங்கிட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில், புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர், இப்படி அடுத்து அவர் தங்கமணி போகிறாரு. இப்படி ஒரு பண்ணி கொங்குவும் அடி வாங்குது, கீழே டெல்டாவுடைய அங்கேயும் வாங்குது. இப்போ எல்லா இடமுமே இப்படி அதிமுக இருக்க ஒருத்தராக சென்றால் அதிமுக கட்சியோட நிலைமை என்ன? எடப்பாடி ஏன் இவ்வளோ வீண்? இதுதான் நம்ம வருஷக்கணக்காக சொல்லிட்டுருக்கோம். அதிமுக எப்பயும் முடிஞ்சு போச்சு, எடப்பாடியாரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு எலெக்ஷன் முன்னாடி இருந்து பேசிட்டாங்க. யார் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சாங்கன்றது வேறு விஷயம். ஆனால் அதிமுகவோட கதையை ஏற்கனவே அவங்க பிஜேபிக்காரனே முடிச்சு விட்டான். இப்போ தலையில் கட்டை எடுத்து அடிச்சிங்கன்னா திருப்பி தையல் போட்டு பொழைச்சிருவான். ஆனால் உள்ள பிளட் கிளாட் ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்ச நாள் அவன் செத்து போய் நல்லா தானே இருந்தார். செத்துட்டாருன்னா அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தலையில் அடிபட்டுச்சுல, அந்த பிளட் கிளாட்டில் தான் செத்துட்டாருன்னு. அதனால் அவங்க ஏற்கனவே மண்டையில் போட்டாங்க. நல்லா தானே இருக்காருன்னு பார்க்கும்போது டக்குன்னு போயிட்டாங்க.
இப்போ எடப்பாடி உள்ள நிலைமை என்னதான் சார்? எல்லாருமே விட்டு போன எடப்பாடியார் நிலைமை என்னன்றதை அவங்க குடும்பத்திலேயே யோசிக்கிறாங்க. நீங்கள் ஏன்டே கேட்குறீங்க? எடப்பாடியார் தான் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவர் இனி எந்த பதவிக்கு வர முடியாது. கடைசியாக ஒரு வாய்ப்பு வந்தது முதல்வர் ஆகிறதுக்கு, அதையும் தட்டி விட்டாங்க. அதோட அவ்வளோதான். இப்போ உள்ளாட்சிகள் கயத்துக்கட்டில் பார்த்து கதை சொல்ல வேண்டியதான் ஊரில் போய் பேரம்பேத்திகளுக்கு. கதையா? ஓ, எப்படியெல்லாம் அரசியலில் வந்தார் போனார்னு அந்த கதைகளை சொல்லிக்கிட்டு காலத்தை கழிக்கிறது. அப்போ இன்னும் பெருவாரியான அதிமுக நபர்கள் தாவேக்கா பக்கம் தான். எல்லாமே டோட்டல் அதிமுகன்றது அப்படி கலர் மாதிரி தாவேக்கன்னு ஆயிடுது. எல்லாருமே வர்றாங்க. 80% வந்துடுவாங்க. மீதி 4-5 பேர் இருந்தேன்னா இதுகிட்டே இருப்பாங்க. அது வைகோ மாதிரி கடைசியில் கலரை தெரிஞ்சு கட்டணும் போய் ஏதோ ஒரு கூட்டணியில் ஏதாவது ஒரு 4 இடத்துல ஜெயிச்சுட்டு. இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணி அமைஞ்சது போய் அதிமுகவே ஏதாவது கூட்டணியில் போயிருங்கிறீங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா. இப்போ இது எல்லாத்துக்குமே எடப்பாடியோட பிடிவாதம் தான் காரணம். இப்போ எல்லாருமே சொல்லும் போது லெட்டர்லேயே சொல்றாங்க எடப்பாடியோட பிடிவாதத்தால தான் அதிமுக அழியுது. அதனால அதை மீண்டும் மென்ஷன் பண்றாங்கல்ல. அப்படி என்ன பிடிவாதக்காரரா? பார்க்க சாஃப்டா தான். அவர் சாஃப்டான பிடிவாதக்காரர் தான். சாஃப்டான பிடிவாதக்காரர். ஆமாம், சாஃப்டாக இருப்பார். ஆனால் எதையும் சொல்ல மாட்டார். சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து முதலமைச்சர், நான் தான் பொதுச்செயலாளர். இருக்கிறவன் இரு, போகிறவன் போ, கடைசியாக நான் மட்டும் இருக்கேன். நீங்கள் மட்டும்? ஆமாம், அந்த போஸ்டிங் ஒருத்தர் இருந்தால் போதும். பொதுச்செயலாளர் ஒருத்தர் தானே இருக்க முடியும். நான் இருந்துட்டு போகிறேன். அவருக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி அரசியலில் கண்ணும் தெரியாது காதும் கேட்காதுன்ற மாதிரி. அப்படியே அவர் எந்த சின்னம் எதை இருக்குது, நமக்கு என்ன சின்னம் இருக்குது, யார் தலைவர் யார் பொதுச்செயலாளர்னு தெரியாதான்னு. அதிமுக ஆஃபீஸ் மட்டும்தான் அவர் தெரியும். அங்கே வந்து எடப்பாடியார் உட்காந்துருப்பார், பார்த்துட்டு போகலான்னு. நீங்கள் தான் பொதுச்செயலாளராக, நான் அங்கே தான் இருக்கேன்ட்டு அடி போகக்கூடிய ஒரு நபர். என்ன டீம் என்ன மேட்ச்லாம் தெரியும். மேட்ச் விளாட்றாங்களா கை தட்டிட்டு, அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் தனியாக கை தட்டிட்டு இந்த சீன் தான் படத்தில் பெரிய யாருமே கை தட்டலைன்னா அவங்களுக்கு தெரியல. இந்த சீன் தான் படத்துலேயே டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தனியாக உட்காந்து கை தட்டிட்டு இருக்கக்கூடிய யார்? திண்டுக்கல் சீனிவாசன். அவர் அப்படியே இருப்பார். அதிமுக சகாப்தம் முடிந்தது. இதற்கு பிறகு அவர்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதிமுகவின் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் இன்னும் மேலும் பலர் வந்து தாவேக்கா பக்கம் தான் தாண்ட போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்கிறீங்க. இனி இப்போ அதாவது விஜயபாஸ்கர் கூட மிக பிரம்மாண்டமான இணைப்புகளை நடத்துகிறாங்க. அடுத்து வருகிற இடைத்தேர்தலுடைய எண்ணிக்கை வந்து 15 தொகுதியிலேருந்து 18 தொகுதி வரை கூட நடக்கும். விஜயபாஸ்கர்லாம் எங்கிட்டு வேணாலும் போய் தப்பிச்சிடுவாப்புல. மாவட்டத்தில் செல்வாக்கு வளர்த்து வச்சுருக்கிறதுனால 2 விஜயபாஸ்கருமே செல்வாக்கான ஆட்கள். இந்த மாதிரி இப்போ அதே மாதிரி வேலுமணி, அப்புறம் CV சண்முகம், இந்த மாதிரி ஒரு 10 பேர் போனாங்கன்னா அந்த 10 பேரும் 10 இடத்துல சொந்த செல்வாக்குனாலையும் விஜயோடைய அரசியல்னாலையும் அதிமுகவில் இருக்கவங்க கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போய் ஜெயிச்சிருவாங்க. ஈஸியாக ஜெயிச்சிடலாம் சார். இப்போ அவங்களுக்கு ஒரு ஓன் வாய்ஸ் இருக்குது அந்த தொகுதியில். இப்போ விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாருன்னா ஆப்வியஸ்லி ஈஸியாக வின்னிங் ஆயிரும். இப்போ அது பெரிய தாவேக்காவுக்கு ஒரு பலமாக தான் இருப்பது. இப்போ இதுக்கப்புறம் அந்த போட்டி 2 நடுவில் தான் போட்டிங்கிறது இதுதான். இதில் அடுத்து காணாமல் போவது வைகோ. ஏன் சார்? வைகோ திருமா கம்யூனிஸ்டுகள் மண்ணா போயிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ இவங்களோட சாப்டர் முடிஞ்சிட்டு சொன்னது 2 தான். ஒன்று தாவேக்கா, நீங்கள் ஏடிஎம்கே போய் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த டிக்கெட்டுகள் பூரா காலியாயிரும். காங்கிரஸ், ஏன்னா அப்போ 2029 தேர்தலில் பிஜேபிக்கு டைரெக்டாக சப்போர்ட் பண்ண முடியும் விஜய். இப்போ காங்கிரஸ் நிலைமை 6 மாதம் அமைச்சரவையில் இருக்கு, அனுப்பிவிடுவேன் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும். இனிமேஸ் இப்போ மெஜாரிட்டியாக அவங்க தாவேக்கா எம்எல்ஏக்களாக இருந்துட்டா எந்த வகையிலையும் பிரச்சனை கிடையாதுங்கும் போது அதை தான் விரும்புவாங்க. ஒரு கட்சி தன் ஆட்சி நடத்தணும், அதில் பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு அந்த முயற்சி. அப்படித்தான் இப்போ அதிமுக எம்எல்ஏக்களாக தாகும்போது சொந்த செல்வாக்கிலையும் இருக்கும், விஜய் அவர்களுடைய வாய்ஸும் இருந்ததுன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஸோ தனித் பெரும்பான்மையோட அவங்க ஆட்சியை அமைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மீதியெல்லாம் பிடிக்கிட்டு போயிடும். மற்ற தொகுதிகள் இடைத்தேர்தல் எம்எல்ஏக்கள் 4 பேர் சேர்ந்து அதெல்லாம் பொங்கலாக போயிடும், எவனும் ஓட்டு போட மாட்டான். அதை பாமக வச்சு அடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஒரு பெல்ட்டுக்கும் ஏற்ற மாதிரியான விஷயங்கள் மாறுங்கிறீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஒட்டுமொத்த அதிமுகவும் தாவறதை பார்க்கும்போது இன்னும் எடப்பாடி ஒருத்தர் தான் தாவேக்கால இணையறாருங்கிற செய்தி மட்டும்தான் வரல. மற்றபடி எல்லாரும் அதிமுக வந்து விலகி தாவேக்கா சேர்றாங்கிற செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.